ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன கற்றுக்க போகிறது செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் எப்படி கற்றுக்க போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஸ்விங் த்ரெட்டில் நம்ம செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நூல் கண்டிருந்துன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ ரெண்டாட்டு நம்ம பண்ணணும். ஆரி ஒர்க் பண்ணும்போது 2 நூலில் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணுறதுன்னா, இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் பாபின் கேஸில். அதுக்கப்புறமாட்டு ரெண்டையுமே சேர்த்து ஒரு முடிப்பு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு முடிப்பு போட்டுக்கோங்க. முடிப்பு போட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முடிப்பு போட்டுக்கிட்டு பின் அடியில் வச்சு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை எப்படி வைக்கணும்னா, நீடில் நூலை 2 ஃபஸ்ட்டு கட்டை விரல்லையும் நடு விரல்லையும் நூலை பிடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது கட்டை விரலுக்கு நடு விரலுக்கு உள்ள இடையில இன்னொரு நூலை கொடுத்து அப்படி இழுத்து எடுக்கணும். நம்ம உள்ளேருந்து எடுக்கும்போது அப்படியே எடுக்கணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, கட்டை விரலுக்கு நடு விரலையும் சுற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ செயின் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருந்து கொடுக்கணும். எப்படின்னா, கீழே இருந்து எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு அதை அடுத்த செயின் போடணும். அடுத்த செயின் போட்ட பின்னாடி அதுக்கு அடுத்த செயின் அடியிலேருந்து த்ரெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடியிலேருந்து மெதுவாக 2 த்ரெட்டையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஒருவேளை நினைக்கலாம், எதுக்கு ஸ்விங் த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஸ்விங் த்ரெட்டில் 2 த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பீட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஏன் 2 த்ரெட் வச்சு பீட் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணலாம். காரணம் என்னென்னா, 2 த்ரெட்டு வச்சு பண்ணும்போது த்ரெட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம போடுற ஆரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஸ்விங் த்ரெட் எல்லாம் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டை வச்சு நம்ம 2 அடுக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இப்போ நீடில் எப்படி உள்ளே போயிட்டு வரனா, நீ ஒரு நிமிஷம் இமேஜ் பண்ணுங்கள். சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படின்னா, நீடில் உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி, அதாவது நீடில் உள்ளே போயிட்டு மிஷின் உள்ளே போயிட்டு ஒரு நூலை எடுத்துகிட்டு வர்றது மாதிரி தான் நம்ம இந்த ஊசி நேரே போட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் இப்போ எண்டு நாட்டுக்கு தனியாக நான் கிளாஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு நம்ம கீழே இழுத்துட்டோன்னா அந்த த்ரெட்டு கீழே போகும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து நீங்கள் எப்படி ஆரி இந்த இது போட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே சேம் தான். 2 நூல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு இப்போ இடையில இது ஆகிட்டு அப்படின்னா நம்ம கை த்ரெட் நீடில் விட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மெத்தடு தான். நீடில் உள்ளே போட்டு ஸ்டிச்சஸ் எடுக்கும். நீடில் உள்ளே போட்டு எடுக்கும், உள்ளே போட்டு எடுக்கும். இந்த மாதிரி கண்டினியூவாக ஸ்விங் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்விங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு சில்க் த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பூஞ்சி வரும். சில்க் த்ரெட் அந்து போயிடும். இப்படி அந்து போனால் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும், என்னடா அப்படின்னு. ஆனால் அப்படி அந்து போனாலும் நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நில்லுங்க. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னு உள்ளதை காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லித்தரேன், சரிங்களா? எண்டு நாட்டு போட்டு முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது இதில் ஒரு 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குறீங்க, எண்டு நாட் போடும்போதே எனது த்ரெட்டு அந்து போகுது. அது நம்ம கவனமாக செய்யணும். இது ஏன் காமிக்கிறேன்னா, சப்போஸ் நமக்கு எண்டு நாட் போடணும், என்னடா போச்சுன்னா அது கஷ்டம். நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு வைக்கும்போது தான் அது
ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக போட்டோன்னா நம்ம கீழே பிடிச்சி இழுக்கும்போது கரெக்டாக வரும். சரிங்களா? இது த்ரெட்லேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல நம்ம உங்களுக்கு வரும். ஏன்னா விடாமுயற்சி வந்து எப்பொழுதுமே நமக்கு வெற்றியே தரும். சின்ன குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம் நம்ம. அடுத்தது நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் தனியாக தான் இருக்குது. இப்போ தனியாக இருக்கனால பாபின் கேஸில் வந்து நம்ம என்ன செய்யும், சில்க் த்ரெட்டை வந்து சுற்றியும் எப்படி சுற்றியதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பாருங்கள். இப்போ த்ரெட்டை எடுத்துட்டு பாபின் கேஸில் நூலை மெதுவாக சுற்றி நமக்கு தேவையான அளவு சுற்றிகிட்டே இருக்கும். அப்படி சுற்றும்போது எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு எவ்வளவு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு உத்தேசம் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சுற்றிகிட்டே இருக்கணும். சுற்றி எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் முயற்சி செய்தால் எல்லாமே பண்ணலாம். நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தொடர்ந்து என்னோடய கிளாஸை பார்த்துட்டே இருங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிளாஸ் படித்து முடிக்கும்போது உங்களுக்கே க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து அநேகமாக தெரியும். சரிங்களா? ஒரு முடிப்பு போட்டாச்சு. முடிப்பு போட்டுட்டு நம்ம சேம் அதே இதுதான் அதில் ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு அடுத்த சுற்றி அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இதில் பிடிச்சி வைக்கிறோம். இப்படி தான் கொண்டு வந்து அடியில் ப்ராசஸ் இது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நீடில் வந்து உள்ளே நம்ம கொடுத்துட்டு த்ரெட்டை எடுக்கும்போது எடுத்துட்டு அடுத்த செயின் வந்து நம்ம பக்கத்தில் போட்டு மெதுவாக எடுத்து ரொட்டேட் பண்ணி நீடில் ரொட்டேட் பண்ணி வரும். மெதுவாக எடுத்து ரொட்டேட் பண்ணணும். நீடில் மெதுவாக எடுத்து நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும். மெதுவாக எடுத்து ரொட்டேட் பண்ணணும். நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், மெதுவாக எடுத்து ரொட்டேட் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணோம். இப்படி கண்டினியூவாக நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வரும். நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு சிலந்தி இருக்குது. அந்த சிலந்தி வந்து கூடு கட்டுது. அந்த கூடு கலைஞ்சி போச்சுன்னா ஐயோ கலைஞ்சி போச்சு நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்குதா? இல்லை. அதே போல் தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும். உங்களால் முடியாதுன்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக நிறைய சாதிக்க உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். இப்போ வந்து ஆரியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஆரி பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து செடி கொடி வளர்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செடிகளை வளர்க்குறதுக்கு நம்ம ஆசைப்படும் போது அதை கண்டிப்பாக எப்படியாவது பண்ணி வைப்போம்னு நினைப்போம். ஆனால் ஒன்று கைத்தொழில் எப்போதுமே நமக்கு வேணும். விவசாயமும் முக்கியம். ஏன்னா நம்ம உணவில் சாப்பிட்றதுக்கு வந்து விவசாயம் கண்டிப்பாக தேவை. இப்போ பார்த்திங்கன்னா அதில் முடிப்பு போட்டு முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அடுத்து என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஷேப்பில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி போடின்னு சொல்லிட்டு உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப். அதில் எப்படி நம்ம செயின் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எடுக்கிறோம். எண்டுலேருந்து எடுத்து கொண்டு போய் எப்படி அந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி நமக்கு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். செயின் நான் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? உள்ளே இன்சர்ட் பண்ணி மெதுவாக எடுக்கேன். அந்த இதில் போனதும் இப்போ வந்து அதை இப்படியே கொண்டு வந்து அது ஷேப்பே இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம டேர்ன் பண்ணி எடுக்கிறோம். அப்படி டேர்ன் பண்ணி இப்போ எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருது. பார்த்தீங்களா? இதே போல் தொடர்ந்து பாருங்கள். இது
நம்ம ஒவ்வொரு ஷேப்பும் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஷேப் எப்படி வருதுன்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அது நம்ம கவனிக்கணும். ரொட்டேட் பண்ணி பாருங்கள் எப்படி நீடில் இது சூப்பராக தெரியுது உங்களுக்கு. இப்படி கொண்டு வரும்போது அது வந்து நீட் ஃபினிஷிங் இல்லை. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு இப்போ வந்து நீடில் ரொட்டேட் பண்ணி அடிக்கிறது வந்து இது கிளியராக இருக்குது பாருங்கள். உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்களா? உள்ளே இன்சர்ட் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்போ வந்து நீக்கிக்கோங்க. நீடில் ரொட்டேட் பண்ணுறது தெரியுதா? உள்ளேருந்து எடுக்கும்போது நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மெதுவாக கொண்டு வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். சரியா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ஷேப் வந்து நான் வந்து இது வந்து பார்ட் 1. இதே கிளாஸில் பார்ட் 1 நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த கிளாஸில் வந்து பார்ட் 2 வீடியோவாட்டு ஷேப்பு என்னென்ன ஷேப்பு வந்துன்னு சொல்லிட்டு போடுறேன். உங்களுக்கு வேறு ஷேப் ஏதாவது போட்டு காட்டணும்னு நினச்சிங்களா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அதை வந்து அதையும் நான் போட்டு காமிப்பேன். என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணாட் போட்டு உள்ளாடி எடுத்தேன்னா அந்த எண்ணாட் வந்து உள்ளாடி போயிடும். சரிங்களா? ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கிளாஸ் கற்றுக்கோங்க.